இது ஒரு சயின்டிஃபிக் நிதிநிலை அறிக்கை. இதுவரைக்கும் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதியின் பெயரை வைத்து ஒரு குடும்பம் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அரசினுடைய வரிப்பணத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை கடந்த காலத்தில் செய்தார்கள். இன்றைக்கு ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்ததன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை சீராக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. சௌமியா சொன்னாங்கல்ல, இந்த செக்டரை யாரும் கடந்த காலத்தில் கண்டுகொள்ளலை. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் அதிமுக திமுக மாறி 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 ஒருவர் குறை சொல்லி கொண்டு ஒரு பட்ஜெட்டை தயாரிச்சாங்களே தவிர எங்களை மாதிரி சயின்டிபிக் பட்ஜெட் தங்கத்தனுசு இப்படி உளர்வான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரத்தை இழந்து இன்னைக்கு அம்மனமாக இருக்கிற அவங்களுக்கு ஆத்திரம், இந்த இப்படி ஒரு பட்ஜெட்டு தந்துட்டாங்களேன்னு. கொடுக்க கூடாது என்பதல்ல, நிதி நிலைமையை சீர்படுத்தியதற்கு பிறகு அதையும் கொடுப்பதற்கான திட்டம் தலைவரிடத்தில் இருக்கிறது. அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் என்கிற பேரால் கொள்ளையடித்தார்கள். வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் போனால் குற்றமில்லை. ஆனால் கடந்த ஆட்சியில் வயலுக்கு இறைத்த நீர் வயலுக்கே வராமல் யாருடைய வீட்டு வாசலுக்கு போனது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நேற்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு இருந்தது? உங்களுக்கு அதில் ஏதாவது ஓகே இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா சார்? இல்லை, ஒரு நேற்று பேராசிரியர் டாக்டர் மரிய வில்சன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதுமையாகவும் இருந்தது, புதிதாகவும் இருந்தது. அரைத்த மாவையே அரைத்து நிதிநிலை தாக்கல் என்கிற பெயரில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்த சூழலை மதிப்பிற்குரிய மரிய வில்சன் மாற்றி தந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பள்ளத்தில் இருக்கிற தமிழ்நாட்டை சமவெளிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியின் தொடக்கம்தான் நேற்றைய நிதிநிலை அறிக்கை. 1.5 டிரில்லியன் டாலர் அந்த இலக்கை எட்ட வேண்டும் என்பது தாவேக அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் என்ன என்றால், எனக்கு கோடையிலே இளைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவாய், தரு நிழலாய், ஓடையில் ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீராய், தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலராய் மனம் வீசுகிற பட்ஜெட் இந்த பட்ஜெட். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பூத்து வருகிற புதிய தலைமுறையை அவருடைய வருங்காலத்தை கணக்கில் கொண்டு தயாரித்திருக்கிற பட்ஜெட். அடுத்தது சொல்ல வேண்டுமானால் இது ஒரு சயின்டிஃபிக் நிதிநிலை அறிக்கை. இதுவரைக்கும் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து இந்த நிதிநிலை அறிக்கை வித்தியாசப்பட்டிருக்கிறது என்பதற்கு காரணம், பிஜேபி காவிமயமாக்குவார்கள் நாட்டை, ஆனால் திமுக தமிழ்நாட்டை கருணாநிதி மயமாக்கியது. எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதியினுடைய பெயரையே திரும்ப திரும்ப வைப்பார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் நூலகம், எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதியின் பெயரை வைத்து ஒரு குடும்பம் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அரசினுடைய வரிப்பணத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை கடந்த காலத்தில் செய்தார்கள். இன்றைக்கு எங்கள் நிதிநிலை அறிக்கையில் அயோத்திதாச பண்டிதர், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர் பெயரால் இன்றைக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு மோசமான ஹீரோ வொர்ஷிப்பிலிருந்து தமிழ்நாடு இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறது என்பதையும் இந்த நிதிநிலை அறிக்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தாய்மார்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு. அவர்கள் சொல்லுவது 6 சிலிண்டர் 2500 ரூபாய் தொகை கொடுக்கவில்லை என்று அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். கொடுக்கக்கூடாது என்பதல்ல, நிதி நிலைமையை சீர்படுத்தியதற்கு பிறகு அதையும் கொடுப்பதற்கான திட்டம் தலைவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தாய்மாமன் சீர் என்று 1 பவுன் தங்கமும் காஞ்சிபுரம் பட்டுச்சேலையும் மணமாக போகிற பெண்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்.
இந்த வருஷம். அது மாதிரி மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்க போகிறோம். அதை தாண்டி ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்குகின்ற இணையவழி திட்ட அனுமதி அமைப்பு, இந்த ஸ்பீடு 40 கோடியில் தொடங்க போகிறது. ஆனா சார், இதுக்குமே இப்போ வந்து ஒரு சில இப்போ சௌமியா அன்புமணிலாம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னன்னா, இப்போ வருங்காலத்துல வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பம் தான் ஜாஸ்தி இருக்க போகுது. அப்படின்னா மக்களோட வேலைகள் எல்லாம் குறைய போகுது. எல்லாத்தையும் வந்து வேலை இல்லாம நிறைய பேர் இருக்க போறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கிடுறது வந்துட்டு தேவைதானா? இல்லை, அப்படின்னு ஏஐ கேக்குறாங்க. தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாது. நான் சௌமியா அன்புமணிக்கு சொல்லுகிறேன், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும் நாம். அந்த வகையில் உலகம் அந்த திசை நோக்கித்தான் போகிறது. அதை நாம் பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனாலும் ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் ஏர் ஓட்டித்தான் உண்ண வேண்டும். ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் நெசவு செய்துதான் உடுத்த வேண்டும். ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் உழைக்கிற வர்க்கத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் ப்ளூ காலர், அவனுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. சமைத்துத்தான் உண்ண வேண்டும். ஏஐ தொழில்நுட்பத்தில் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. அதனால நவீனமான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு ஏஐ தொழில்நுட்பம் அவசியமாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல கட்சியினர் வந்துட்டு இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள், இன்னும் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த நிறைய விஷயங்களை வந்துட்டு பட்ஜெட்ல வந்து அவங்க சொல்ல முடியல. இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, தேர்தல் அறிக்கையில் சொன்னதையெல்லாம் முதல் பட்ஜெட்டிலேயே நிறைவேற்றணும்னு கட்டாயம் கிடையாது. அதற்கு வாய்ப்பும் இல்லை. எங்கள் ஆட்சி இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்க போகிறது. எங்களுடைய நிதிநிலையை சீர்படுத்துவதற்கு நேற்றைக்கு தான் ஒரு மதுபானத்தின் மூலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி வரப்போகிறது என்று நேற்றைக்கு அறிவித்திருக்கிறோம், மதுபானத்துக்கு விதித்த கட்டணம் மூலம். அது மாதிரி பத்திரப்பதிவுத்துறை, அதில் இருந்து நமக்கு ஒரு உரிய வருமானம் வரப்போகிறது. இந்த வருமானங்கள் கஜானாவுக்கு வருகிற பொழுது அடுத்தடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும். அடுத்தது ஊழலற்ற ஒரு நிர்வாகம் என்று அறிவித்திருப்பதன் மூலம் நேற்றைக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் சாலைக்கு ஒதுக்கினால் அதில் 4,000 கோடி ரூபாயை அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் என்கிற பேரால் கொள்ளையடித்தார்கள். வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் போனால் குற்றமில்லை. ஆனால் கடந்த ஆட்சியில் வயலுக்கு இறைத்த நீர் வயலுக்கே வராமல் யாருடைய வீட்டு வாசலுக்கோ போனது. இன்றைக்கு ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்ததன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை சீராக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அதை இந்த நிதிநிலை அறிக்கையில் கோடிட்டு காட்டுகிறோம். நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது ஒரே நிதிநிலை அறிக்கையில் செய்ய முடியாது. இப்போ வண்டல் மண் இருக்கே, ஏரி குளங்களில் மண்டி கிடக்கிற வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த மண்பானை செய்யக்கூடிய அந்த குலால சமூகம் அந்த மண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது அது ஒரு வரப்பிரசாதமான அறிவிப்பு. இதை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. தேர்தல் அறிக்கையில் சொல்லாததை கூட இந்த 100 நாள் கூட ஆகலை. 100 நாள் ஆக போகிறது. 10ஆம் தேதி தான் 100 நாள் ஆகணும். 3 மாதம் ஆகும். அதுக்கு முன்னே இவ்வளவெல்லாம் நாங்கள் செய்திருக்கோம். முக்கியமாக தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இல்லத்தை தொடங்க போகிறோம். அதை தாண்டி 5 ஆண்டுக்குள் வாகன மெக்கானிக்குகள் மற்றும் வாகன பராமரிப்பு பணி செய்வோர், அவன் தான் உழைக்கிறவன், வாகன பணி பராமரிப்பு செய்வோர், இவர்களுக்கு 22,500 பேருக்கு மின்வாகன மின்கலன் பராமரிப்பு பயிற்சிக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. சௌமியா சொன்னாங்கல்ல, இந்த செக்டரை யாரும் கடந்த காலத்தில் கண்டுகொள்ளலை. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் பேட்டரி பேருந்து, எத்தனை பேருந்து? 1000 பேருந்து ஓடப்போகிறது, குளிரூட்டப்பட்ட பேருந்து. ஆகவே இடம் விட்டு இடம் பெயர்கிற மக்களுக்கு இன்றைக்கு அவருடைய சுமையையும் வலியையும் உணர்ந்து கொண்டு இந்த திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது மாதிரி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டம் 100 நாளாக இருந்ததை 150 நாளாக உயர்த்தி இருப்பதன் மூலம் கண்விழிக்காத கிராமங்களில், காடு கழனிகளில், சாலை ஓரங்களில் வேலை பார்த்து வந்த மக்களுக்கு இது ஒரு தித்திப்பான செய்தி.
சாலையோரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள். வேந்தே அதுதான் காலக்குறி என்று அண்ணா அவர்கள் சொர்க்கவாசல் நாடகத்தில் சொன்னார். அண்ணாவின் வழியில் ஆட்சி நடத்துகிற எங்கள் தலைவர் இன்றைக்கு அதில் கவனம் செலுத்தி அந்த மக்களின் மீதும் கரிசனம் இன்றைக்கு காட்டுகிறார். முதல் கட்டமாக இதெல்லாம் எனக்கு உள்ளது. முதல் கட்டமாக மூத்த குடிமக்களுக்கு 12 மாவட்டங்களில் பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்கிறார்கள். மூத்த குடிமக்களை இந்த நாட்டில் பேண வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியும் கடமையும் பிள்ளைகளுக்கு இல்லை என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு அவலமான நிலைமை. இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்கும் அவர்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களோடு அவர்கள் பொழுதை பழுதாக்காமல் கழிப்பதற்கும் இந்த திட்டம் பயன்படும். தலைநகர் சென்னையில் உங்களை மாதிரி தம்பிய மாதிரி ஒரு வீட்டில் வாழணும் அப்படின்னு கருதுகிற 1,00,000 பேருக்கு மை ஹோம் என்கிற திட்டத்தின் பேரில் வீடு வழங்க போகிறோம். இப்படி இந்த பட்ஜெட்டில் எல்லாம் சர்க்கரையினால் செய்த பொம்மையை எந்த பக்கம் பிட்டாலும் தித்திப்பதைப் போல மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பட்ஜெட் எல்லா பக்கமும் தித்திக்கிறது. குறை சொல்லுவதற்கு பூத கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்க்கிறார்கள். குறையே கிடையாது இந்த பட்ஜெட்டில். பட் அதே சமயம் வந்துட்டு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெறும் பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில, மற்றபடி புது இனோவேஷன் அவங்க எதுவுமே கொண்டு வரல. அவங்க பண்ணியிருக்க எல்லாமே, அவங்க தாக்கல் செஞ்ச எல்லாமே எங்களால் அதாவது திமுகவால் வந்துட்டு ஆல்ரெடி வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை தான் அவங்க வந்து பெயர் மாற்றம் மட்டும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து ரீக்ரியேட் ஒரு ஆட்சியாக தான் வந்து இது பார்க்கப்படுது. அப்படின்னு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் 3 வகுப்புக்கு காமராஜர் பேரால் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றோம். உண்டு உறைவிட பள்ளி. இது திமுக கொண்டு வந்ததா? நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம். அது மாதிரி இந்த நாட்டில் போதையில் புதைந்து கொண்டிருக்கிற புதிய இளைய தலைமுறையை அவன் மாணவனாக இருக்கும் பொழுதே அவனை கண்காணிக்கவும் அவனை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் இன்றைக்கு பள்ளிகளில் தன்னார்வ குழுவை அமைப்பதுடன் அந்த போதையில் இருக்கிற அந்த இளைஞர்களை மடை மாற்றுவதற்கு விளையாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். இது திமுகவில் இருந்துச்சா? இன்னொன்று சொல்லட்டா, ஒலிம்பிக் ஒலிம்பிக் கனவில் இருக்கான். என் பேரன் இருக்கான், அவனுக்கு வயசு 12 தான் ஆச்சு. ஒலிம்பிக்கில் போய் விளையாட வேண்டும் என்று ஆவல் அவனுக்கு இருக்கு. ஆனால் அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. இன்றைக்கு ஒலிம்பிக் மையங்களை இந்த அரசாங்கம் அமைக்கப் போகிறது. உங்ககிட்ட இருந்ததா இந்த திட்டம்? உங்ககிட்ட ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அண்ணா திமுக மாறி 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 ஒருவர் குறை சொல்லி கொண்டு ஒரு பட்ஜெட்டை தயாரிச்சாங்களே தவிர எங்களை மாதிரி சயின்டிஃபிக் பட்ஜெட் கிடையாது. ஆண்டுதோறும் கண்ளிக்காத கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்காக 10,500 கறவை மாடுகளை வழங்க போகிறோம். திமுக இருந்ததா? ஜெயலலிதா அம்மா அதை கொண்டு வந்தாங்க. திமுக அதை ஒரு அரசு நல்ல காரியம் செய்தால் அந்த நல்ல காரியத்தை அடுத்து வரக்கூடிய அரசு தொடர்ந்து செய்யணும். அதை திமுக செய்யலை. ஆனால் அதே சமயம் சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து இப்போ நம்ம சிஎம் விஜய் சார் வந்து வின் பண்ண அந்த டைம்லேயே சொன்ன விஷயம் என்னன்னா, எங்கள் ஆட்சியில் நாங்கள் செஞ்ச சில நலத்திட்டங்களை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சாங்க. இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள்ல நல்லது என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுனால திரும்ப வந்து அவங்க நீங்கள் வந்து எங்களை காப்பி தான் பண்ணுறீங்க, எங்களோடது தான் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே பாருங்கள், காலை சிற்றுண்டி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு இன்றைக்கி கர்ம வீரர் காமராஜர் பேரை வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் காமராஜரை இருட்டடிப்பு செய்தவர்கள் இவர்கள். இன்றைக்கி காமராஜர் பேரை வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தினுடைய ஒப்பந்தம் முடிவு பெறுகிறது என்ற செய்தி வந்தவுடனே எங்கள் தலைவர் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க உத்தரவிட்டார். புதுப்பிக்க உத்தரவிட்டது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணன் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்திய ஆட்சி தாவேக்கா ஆட்சி. அதனால் கடந்த ஆட்சி கொண்டு வந்ததை நாங்கள் நிறுத்தவில்லை, அதையும் தொடர்கிறோம். இன்னும் புதிதாக சிந்திக்கிறோம். அறிவியல் ரீதியாக சிந்தித்து ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். இனி ஒன்று, ஒரு சமய சார்பற்ற அரசு இந்த அரசு. சிறுபான்மை மக்களுக்கு 25,000 ரூபா ஹஜ் யாத்திரைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு 35,000 ரூபாய் கொடுக்குறோம். எல்லா மக்களுக்கும் இந்த நாட்டில் பயன் தரக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை இந்த அறிக்கை. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து அதே சமயம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த பட்ஜெட் எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா,
கல்வித்துறை அல்ல கல்வி வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒரு புது புது ஐடியா சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்விக்கான ஒரு ஒரு அடுத்த கட்டமான ஒரு பட்ஜெட்டா இது வந்து எனக்கு பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கு என்ன சொல்லுங்க? ஆமா, ஏன்னா கல்விக்கு இன்னைக்கு ஒரு புதிய வாசலை இந்த அரசு இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறது. ஏன்னா 7.5% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு, அதை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கு யோசிக்கிறோம். அதை தாண்டி 3824 கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரவேண்டிய தொகை ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்கலை. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட எங்கள் முதலமைச்சர் தளபதி விஜய் மும்மொழி திட்டத்தை காட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு தர வேண்டிய 3824 கோடி ரூபாய் விடுவிக்காமல் இருக்காதீர்கள், அதை உடனே விடுவியுங்கள் என்று சொன்னார். கேட்டிங்களா? அது மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கக்கூடிய சீருடைகள் தரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில், சைக்கிள் வழங்க போகிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம் என்கிற திட்டத்தை அறிவித்து கல்லூரி மாணவர்களுக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு லேப்டாப், நாஞ்சில் சம்பத்திக்கு ஒரு லேப்டாப் வாங்க காசு இல்லை, கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் இந்த இந்த நிலை அறிக்கை நடைமுறைக்கு வருகிற பொழுது தமிழ்நாடு பொன்னாக மின்னும், பூவாக மலரும், புதிய கவியாக சிறக்கும். அண்ட் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது 22,000 கோடி கிட்ட அவங்க வந்து தாவேகா அரசு கடன் வாங்க போறாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியுது. ஆனா இப்ப 3 மாசத்துலயே 22,000 கோடினா 5 வருஷ ஆட்சியில வந்துட்டு 20 லட்சம் கோடி வரைக்கும் அவங்க வந்து கடன் வாங்குவாங்க. நிதித்துறை செயலாளர் சித்திக் இருக்கிற IAS அதிகாரியிலேயே அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற ஆற்றலாளர். அவர் அப்படி வாங்குறது தப்பில்லை. நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கடன் வாங்குவது எல்லா அரசும் மேற்கொள்கிற வழக்கம்தான். அதைத்தான் இந்த அரசும் செய்ய போகிறது. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ, அந்த கடனை எப்படி அடைப்பது என்பதிலும் எங்களுக்கு திட்டம் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார். இந்த தங்கத்தனசு இப்படி உளர்வான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரத்தை இழந்து இன்றைக்கி அம்மனமாக இருக்கிறவங்களுக்கு ஆத்திரம், இந்த இப்படி ஒரு பட்ஜெட்டு தந்துட்டாங்களேன்னு அந்த ஆத்திரத்தில் அவங்க வளர்றது. நீதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.